ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பட்ஜெட்ல பார்த்துருக்கிறீங்க. ஏஐ கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வேலை வாய்ப்பை பிடுங்கிக் கொள்ள போகுது. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் அது இன்டெலிஜென்ஸ்ன்றது நிறைய வேலை வாய்ப்புகளை அதுவே எடுத்துக்கொள்ள போகுது. ஆனால் வேளாண்மைக்கு அப்படி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேளாண்மையோ சாப்பாடு யாருக்கும் போட போகிறது. வயல்ல இறங்கி அந்த விவசாயிகள் வேலை செய்தால்தான் நம்ம ஊருக்கு சாப்பாடு போட முடியும். அதை ஏஐ பிடுங்கி கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள், கூடுதல் முக்கியத்துவத்தை வேளாண்மைக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய, அதாவது அதை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியே அந்த திட்டத்துக்கு கொடுத்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கிறாங்க. இது கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இது ஒரு 250 கோடி குறைவாக இருக்கிறது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2026-27 இன்று வெளியிடப்பட்டது. முதற்கான அந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா சேவை உரிமை பெறும் அந்த சட்டம் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். 2016 சேவை உரிமை பெறும் சட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸில் இருக்குது. 21 மாநிலத்தில் சேவை உரிமை பெறும் சட்டம் அமலுக்கு இருக்கிறது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் விண்ணப்பித்து அவர்கள் பெற வேண்டிய அத்தனை திட்டங்களையும் அரசாங்க அலுவலகங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதை வரவேற்கிறது. அதே போல் சில திட்டங்களான தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் போன்ற திட்டங்களையும் வரவேற்கின்றோம். முதியோருக்காக ஒரு சிறப்பு திட்டங்களை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் முதியோருக்கான ஒரு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது விவசாயத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பற்றி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு திட்டங்கள் கூட அதில் பெருசாக சொல்லப்படல. குறிப்பாக கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்ற அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிதிநிலை அறிக்கையில். ஆனால் அது வரவே இல்லை. அதாவது அதை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% ஒரு குறைஞ்சது ஒரு 3% ஜிடிபியாவது வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்துருக்கணும் குறைஞ்சது. ஆனா இங்க 1% கூட இல்லை. 1%க்கும் கம்மியாக, இல்லை 1% கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மை துறைக்கு மிக மிக சொற்பம். அதாவது கடந்த நிதிநிலை அறிக்கையில வழங்கப்பட்டதை விட ஒரு 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 300 கோடி, 400 கோடி, 250 கோடி குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. வேளாண்மை துறைக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கணும். தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 கோடியாவது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அளவு 150 கோடி தான். பெண்ணையாறு, பாலாறு, டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 50 கோடியும், காவிரி கொள்ளிடம் அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது டிபிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றிய அறிவிப்பு எதுவுமே வரலை. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல் அரியலூர் சோழன் பாசன திட்டம், அதை பற்றி அறிவிப்பு வரவில்லை. காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு இணைப்பு திட்டம், அப்படிப்பட்ட அந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதுவும் வேளாண்மை துறைக்கு இந்த
திட்டங்கள் டிபிஆருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்களே தவிர திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே அந்த திட்டத்துக்கு கொடுத்துருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இது ஒரு 250 கோடி குறைவாக இருக்கிறது. அதே போல பள்ளி கல்வித்துறை அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி குறைவா இருக்கு. 48,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு அதாவது கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆட்சி காலத்துல. இந்த ஆட்சி காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி குறைவா இருக்கு கல்வித்துறைக்கு. இதெல்லாம் ரொம்ப எப்படின்னா முக்கியமான சப்ஜெக்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த 3க்குமே நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. இதனால வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், தண்ணி இல்லைன்னா சாப்பாடு இல்லை. நீங்க வந்து ரோடுக்கோ இல்ல இப்ப சென்னைக்கு வந்து நிதி ஒதுக்குறீங்க தெருக்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு. கூவம் அடையாரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கா இல்ல பியூட்டிஃபிகேஷனுக்கா, அது வந்து தெளிவில்லாம இருக்கு. ஏன்னா பியூட்டிஃபிகேஷன் வேற, சுத்தப்படுத்துறது வேற. சுத்தப்படுத்துறதுனா குப்பையை அல்றது கிடையாது, கொற்ற குப்பையை தடுத்து நிறுத்தினாலே கூவம் அடையாறு சுத்தமாகிவிடும். அதுதான் மெயின். கூவம் அடையாறுக்குலாம் என்ன சுத்தமாகுது, மக்கள் வெளிவிடக்கூடிய அந்த டிரைனேஜை அங்க கொண்டு வந்து கொட்டுறதும் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருந்து கழிவு நீரும் தான் இந்த கூவம் அடையாற மாசுபடுத்துது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நகராட்சிகளிலும் சுத்தமான அசுத்தமான சாக்கடை கழிவு நீர் தான் சுத்தமான தண்ணியில கலக்குறாங்க. எல்லா ஊர்லயும் நடக்குது. சென்னை மட்டும் இல்ல, தருமபுரியிலே அதான் நடக்குது. ஆற்று நீரில் மாசுபட்ட கழிவு நீர் கலக்கிறது. இதை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இது கூவம் அடையாறு ஏற்கனவே இது மாதிரி 100 முறை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை போல ஒரு திட்டமா வெறும் பியூட்டிஃபிகேஷன் அழகுபடுத்துறதா இல்ல குப்பையை சுத்தப்படுத்துறதா, கலக்கக்கூட கழிவு நீரை அது சோர்ஸ்லயே தடுத்து நிறுத்துறதா, இப்படிப்பட்ட தெளிவுகளை கொடுத்துருக்க வேண்டும். அதை பத்தி எதுவும் இதுல இல்லை, வெறும் திட்டம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது வந்து தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கு நிறைய விரிவான திட்ட அறிவிப்பும் வர வேண்டும். அதே சமயம் அதுக்கு நிறைய நிதியும் ஒதுக்க வேண்டும். அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் பள்ளிக்கூட நேரத்தை விட தாண்டி 1 மணி நேரம் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அமைச்சர். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 300 பேருக்கு இருந்த உடற்பயிற்சி ஆசிரியரை 700 பேருக்கு ஒருத்தர் மாத்திட்டீங்க. அப்ப ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் 700 பேருக்கு எடுக்கணும்னா அவர் 3 ஸ்கூலுக்கு போகணும். சில கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் 3 ஸ்கூலுக்கு போவாரா, 3 இடத்துல இருப்பாரா? எனக்கு அது தெளிவில்லாம இருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இடம் மட்டும் கட்டிட்டா போறாது, அதுக்கு நீங்க மேன் பவர் கொடுக்கணும். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா பாத்ரூம் பத்தி சொல்லியிருக்கிறீங்க. பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்லாம் அரசு கல்லூரிகள்லயோ பள்ளிக்கூடங்கள்லயோ பாத்ரூம்லாம் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணணும், நல்லா சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்றால் திருப்பி அதற்கு ஆட்களை போட வேண்டும். இப்ப பற்றாக்குறை தான், ஆட்கள் பற்றாக்குறை. எல்லாமே ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், டெம்பரரி பேசிஸ், மறுபடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ யாருக்குமே வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, அந்த கிரேட் 4 சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லையா? அரசு வேலை வாய்ப்பு பத்தி இதுல எந்த அறிவிப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 6 லட்சம் பணியிடங்கள் இருக்கு, காலியா இருக்கு. அதை நிரப்புவதற்கு சம்பளம் கொடுப்பதற்கு அதை பற்றி எந்த அறிவிப்புமே இந்த பட்ஜெட்ல இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கணும். நீங்க பாத்ரூமை கிளீன் பண்ணணும்னா ஆள் போடணும் இல்ல, திருப்பி டெம்பரரிக்கான இந்த ஒப்பந்ததாரர் என்ன பண்றாங்க, 2000 ரூபாய்க்கு பாத்ரூம் கிளீன் பண்றாங்க. நீங்க போய் பல பள்ளிக்கூடங்கள்ல போய் பாருங்க, மாதம் 2000 ரூபாய் சம்பளத்திற்கு அனைத்து கழிவறைகளையும் சுத்தம் செய்யக்கூடிய பணியாளர்களை நாங்களே பார்த்துருக்கிறோம். 2000 ரூபாய்க்கு அவங்க கிளீன் பண்ணா எப்படி கிளீன் பண்ணுவாங்க? அவங்க கிளீனே பண்ண மாட்டாங்க, சுத்தமாக தான் இருக்காது. அப்ப இதற்கு அரசாங்கம் ஆட்களை போடுகிறதா, தொகுப்பூதியத்தில் எடுக்கிறாங்களா, டெம்பரரியா எடுக்கிறாங்களா, எப்படின்னு அதை விளக்க வேண்டும். இதுதான் இதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளித்தது விவசாய பட்ஜெட்டும். அதே சமயம் மது படிப்படியாக குறைக்கப்படும்.
இல்ல போதை ஒழிப்பு பத்தி ரொம்ப நேரம் அதை பத்தி விவாதிச்சிருந்தாங்க, அதை பற்றிய பேசி கொண்டிருந்தார்கள். ஆனா மது ஒழிப்புக்கு இனிஷியலா எடுத்தாங்க அந்த ஸ்டெப் 717 கடைகளை மூடினாங்க. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே பட்ஜெட்ல இல்லை. மது ஒழிப்பு செய்தால்தான் தமிழ்நாட்டுல மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நான் அதை பத்தி தான் பேசினேன். மதுக்கடைகளை நீங்க மூடலன்னா பெண்கள் வெளியே வர முடியாது. பயந்து தலையை குடிந்து கூட தான் வெளியில வருவாங்க. வேலைக்கு போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் செல்ல முடியாது என்பதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். அந்த மது ஒழிப்பு பற்றியும் மதுக்கடைகளை மூடுவது பற்றியும், மதுக்கடைகளை மூடினால் ஆல்டர்னேட் வருமானத்தை பற்றி இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு குறிப்பும் தெளிவும் இல்லை. அதனால இது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை. எதுக்குன்னா விவசாயத்துக்கு அதிகமாக கொடுக்காததும், விவசாயத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யாதது, குறிப்பாக கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. விவசாயத்துக்கு சுத்தமாகவே ஒரு முக்கியத்துவம் இல்லாம அதை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு மன வருத்தத்தை இந்த பட்ஜெட் எங்களுக்கு கொடுக்குது. மது ஒழிப்பை பற்றியும் மதுக்கடைகளை மூடுவதை பற்றியும் அதை பற்றிய எந்த ஒரு அறிவுக்கும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். நன்றி. நிதி பற்றாக்குறை ரொம்ப கடுமையா இருக்கு. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனையை சரி செய்ய கால அவகாசம் வேணும். அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருந்தாலும் காலம் தேவைப்படுது. நீங்க 2 வருஷத்துல இப்ப ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பட்ஜெட்ல பார்த்திருக்கிறீங்க. ஏஐ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வேலை வாய்ப்பை பிடுங்கிக் கொள்ள போகுது. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் அது இன்டெலிஜென்ஸ்ன்றது நிறைய வேலை வாய்ப்புகளை அதுவே எடுத்துக்கொள்ள போகுது. ஆனா வேளாண்மைக்கு அப்படி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேளாண்மையோ சாப்பாடு யாருக்கும் போட போறது. வயல்ல இறங்கி அந்த விவசாயிகள் வேலை செய்தால்தான் நம்ம ஊருக்கு சாப்பாடு போட முடியும். அதை ஏஐ பிடுங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள், கூடுதல் முக்கியத்துவத்தை வேளாண்மைக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இல்ல. இப்போ கல்வித்துறையில 4000 கோடி கம்மியா கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் ஓராசிரியர் பள்ளிகள் எத்தனை இருக்கிறது தெரியுமா? ஆயிரக்கணக்கான பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகள் தான். 1ஆவதுல இருந்து அது தொடக்க கல்வி, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்குமே ஒரு 25-30 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியர் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஆசிரியரே தலைமை ஆசிரியராகவும் இருப்பாரு, அவரே தான் அங்கன்வாடியில போய் சமைக்கவும் செய்வாரு. இதேதான் வேலை. அவங்க திடீர்னு மீட்டிங் கூப்பிடுவீங்க, மீட்டிங் கூப்பிட்டா போகணும். அதே சமயம் ஆசிரியர்கள் வைத்துதான் பல வேலைகளை அந்த பகுதியில செய்ய போறீங்க. அப்போ ஓராசிரியர் பள்ளிகள் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அதுல கூடுதலாக ஆசிரியர்களை நியமித்து அவங்க பசங்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் பண்ணியிருக்கணுமே தவிர அதனால அதிகமாக தான் பட்ஜெட் செலவு பண்ணியிருக்கணும். ரொம்ப கம்மி, 1% கம்மியா தான் இருக்குது பட்ஜெட். அது மதிப்பீடு எங்க கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் மதிப்பு கொடுப்பாங்க. இப்ப நாங்க எங்களுடைய கொள்கையை படிப்படியாக முற்றிலுமாக மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். ஆனால் படிப்படியாகவாவது மதுக்கடைகளை மூடி பெண்களுக்கு ஒரு மன நிம்மதியை, கிராமத்து பெண்களுக்கு போய் பாருங்க, மன நிம்மதி என்பதே கிடையாது. இந்த மதுக்கடைகளால் அவங்க படும் அவஸ்தை சொல்லி மாளாது, பாவமா. அதனால அந்த மதுக்கடைகளை மூடுவதோ சந்துக்கடைகளை மூடுவது என்பது அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதற்கு ஆல்டர்னேட் வருமானம் என்பது எவ்வளவு விஷயம் இருக்கிறது. அந்த ஆல்டர்னேட் வருமானம் அது கொண்டு வரதுக்கான திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் வரைவு நிதிநிலை அறிக்கை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில வெளியிட்டாங்க. அதுல நாங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் எதிர்பார்க்கிறோம். இல்ல நல திட்டங்களை கொடுப்பாங்கன்னு. ஆனா இதுல காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் வரல, சரபங்க மணிமுத்தாறு திட்டத்தை பத்தி நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்புறம் ஒதுக்கீடு செய்த அத்தனையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிபிஆருக்கு தான் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் நாளைக்கு தான் பார்க்கணும். ஆமா, நாளைக்காவது கடன் தள்ளுபடி. அதாவது எப்பயுமே நாங்க ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம்,
கிட்டத்தட்ட பட்ஜெட்ல வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வந்து இந்த விவசாய இடுபொருட்களுக்காக மானியங்கள் வழங்குவது, உரம், சீடுனா அந்த விதைக்கு, அதே சமயம் உரத்துக்கு மானியம் கொடுக்கறது, விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா, மம்முட்டியோ கலப்பையோ டிராக்டரோ எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்கறது. இதுக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட் நிறைய, கிட்டத்தட்ட 30,000 கோடி 32,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த பட்ஜெட்டை குறைச்சிட்டு அதுல 16,000 கோடிய இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்துடுங்க. ஏன்னா விவசாயிகள் அந்த கடப்பாரையும் மம்முட்டியும் தேவையில்லைங்கிறாங்க. அந்த பட்ஜெட்ல வந்து எல்லாமே முறைகேடுகள் தான் அதிகமாக நடைபெறுகிறது. ஏன் தெரியுங்களா? இந்த மானியம்னு சொல்லிட்டு அதுல முறைகேடுகள் தான் அதிகமாக நடைபெறுகிறது. விவசாயிக்கு அந்த மானிய திட்டங்கள் எதுவுமே ஒழுங்காக போய் சேரவில்லை. அதனால அந்த 32,000 கோடி பட்ஜெட்ல அதுல பாதி 16,000 கோடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்திருங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கையை இன்னைக்கு நான் திருப்பி தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிறோம். ஏனென்றால் நாளைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், விவசாய பட்ஜெட் வெளியிட போறீங்க. அந்த வேளாண் நிதிநிலைத்துறை அறிக்கையில அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை நாளைக்கு சொல்வீங்கள் என்று, விவசாயத்துல கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு நல்ல அறிக்கையை நாளைக்கு விவசாய நிதிநிலை அறிக்கையில தெரிவிப்பார்கள் தமிழக அரசு என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி.